அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நமக்கு லட்சியத்தோட தேர்வு 9 நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்துட்டு நல்லா டைம் எடுத்து நல்லா யோசிக்கிற மாதிரி தான் வைக்கிறோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு 2005 அந்த புக்கில் சிலபஸ் வைஸாக மட்டும் படிச்சுக்கோங்க. மற்றபடி தேவையில்லாத படிக்காமல் சிலபஸில் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டை மட்டும் வந்துட்டு படிச்சுக்கிறது வந்து ஒரு சேஃப் ஜோனில் வந்துட்டு நம்ம இருக்கிற மாதிரி. அதனால் 2005 புக்கையும் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. இப்போது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் பழைய புத்தகம் வந்துட்டு நம்ம தேர்வு வச்சுருந்தோம். அப்போ 2005 9ஆம் புக்கு இருக்குல்ல பழசு, அதை வந்துட்டு சிலபஸில் என்னென்ன இருக்குது அதை மட்டும் நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்தாலே போதுமானது. இதை மனப்பாடம் பண்ண தேவையில்ல, புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதுமானது. சரி வாங்க, இன்றைக்கி தேர்வு 9க்குள்ளே தமிழ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிடலாம். கொஸ்டினுக்கு போகலாம். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கொழி தரும். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் மயங்கிலி சொற்களை அறிந்து தவறானவற்றை காண்க. கீழ்கண்டவற்றுள் மயங்கிலி சொற்களை அறிந்து தவறானவற்றை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஆள் ஆலமரம், ஆள் மூழ்கு, ஆள் ஆளுதல், இது சரி. தாள் நாக்கு, தாள் பணிந்து போதல், தாள் பாதம், இதை அப்படியே மாற்றி வச்சுருக்கோம். இதையும் அப்படியே மாற்றி வச்சுருக்கோம். தாள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாதம்னும், இந்த தாள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா நாக்கும் அப்படின்னு அர்த்தம். இது தாள் கூட்டல் ஆட்டு, தாளாட்டு, அந்த விஷயம் நீங்கள் கரெக்டாக மைண்டில் கொண்டு வந்தாலே இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் போயிருக்கலாம், கரெக்டாக போட்டுருக்கலாம். மற்றதெல்லாம் வந்துட்டு சி டி இதெல்லாம் வந்துட்டு கரெக்ட் தான். வாழ்னா உறுப்பு, வாழ்னா வாழ்தல், வாழ்னா கருவி, அழகுனா பறவையின் மூக்கு, அழகு கவின், அழகு பெண்மயில். ஸோ இதில் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். யாங்கள் நாங்கள் என்னும் தன்மை பன்மை பெயர்கள் வேற்றுமை உருப்பெயர்க்கும் போது தாங்கள் என தெரியும். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானது கேட்டிருக்காங்க. ஆனால் குற்று 1 தவறு. ஏன்னா தாங்கள்னு தெரியாது, எங்கள்னு தெரியும். எங்கள் வேற்றுமை உறுப்பு ஏற்கும்போது எங்கள் என தெரியும். மற்றபடி கூற்று 3 வந்துட்டு நாம் என்னும் தன்மை பன்மை பெயர் நம் என குறுகும், சரிதான். யாம் என்னும் தன்மை பன்மை பெயர் வேற்றுமை உரும்போது எம் என தெரியும், கரெக்டு. யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருப்பெயர்க்கும்போது என் என தெரியும், அதுவும் வந்துட்டு சரிதான். ஸோ சரியானது கேட்டிருக்காங்க. 2, 3, 4 வந்துட்டு சரி, ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றுள் வல்லினம் மிகா இடங்களில் சரியானது எது? கீழ்கண்டவற்றுள் வல்லினம் மிகா இடங்களில் சரியானது எது? நூலை கூட்டல் படி, இதில் வல்லினம் மிகுமா? இதில் வல்லினம் மிகும். ஏன் அப்படின்னா நூல் கூட்டல் படி இந்த மாதிரி இருந்தால் தான் வல்லினம் மிகாது. இதில் வந்துட்டு 2ஆம் வேற்றுமை விரி வந்திருக்கு, நூலை படி, அப்போ இதில் வல்லினம் மிகும். அழியா புகழ், ஆப்ஷன் 2 பாருங்கள், அழியா புகழ். இதில் வந்துட்டு இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஸோ அதன்படி பார்த்து அழியா புகழில் வந்துட்டு இங்கே இப்பு வரும், இதுலேயும் வல்லினம் மிகும். எது கூட்டல் தங்கம், எது தங்கம், எத்தனை கூட்டல் காக்கைகள், எத்தனை காக்கைகள், இது ரெண்டுலேயும் வந்துட்டு வல்லினம் மிகாது. அப்போ சரியானது எதுன்னு கேட்குறோம். மிகும் இடங்களில் சரியானது, மிகா இடங்களில் சரியானது எதுன்னு கேட்குறோம். 3, 4 வந்துட்டு சரி, ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பொறுத்துக சொல்லும் பொருளும். நண்பர், பெருக்குக, நண்பர் பெருக்குக, பகைவர் தருக்குக, உண்டி சுருக்குக, சினம் அறுக்குக. இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். 2005 அந்த 2005 புக்கில் ரிலீஸ் ஆனதில் வந்துட்டு இது இருக்குது. இது ஒரு புக் பேக்காக இருக்கிறதுனால அதை நான் வச்சுருக்கிறேன். கொஸ்டின் கடினமாக கேட்குறதா இருந்தால் இந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இது எப்படி அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் பாருங்கள். நண்பரை, நண்பரை பெருக்குகன்னா உயர்த்துகன்னு அர்த்தம்.
அதே மாதிரி தருக்குகனா வெல்கன்னு அர்த்தம். யாரை வெல்லணும்? பகைவரை வெல்லணும். அறுக்குகனா சுருக்கிக் கொள்ளுதல். எதை சுருக்கணும்? சினத்தை சுருக்கணும். ஸோ அதன்படி பார்க்கும்போது நண்பரே பெருக்குக, பெருக்குகனா உயர்த்தணும் 3. பகைவர் தருக்குக, தருக்குகனா வெல்கன்னு அர்த்தம். உண்டி சுருக்குக, சினம் அறுக்குக. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு டேஸ் தூண்டுகோல் வேண்டும். இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின். இதில் ஆனாலும் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். அதான் இதுக்கு பொருள். ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட், ராமலிங்கனாரின் படைப்புகளில் தவறானது எது? ராமலிங்கனாரின் படைப்புகளில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ இலக்கிய திறனாய்வுகள்னு சொல்கிறாங்க. அது 3 இருக்கு, 7 மற்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆப்ஷன் சி, பி, டிலாம் கரெக்ட் தான். ஸோ தவறானது ஆப்ஷன் ஏ கரெக்ட். தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் திராவிட பெருமொழியில் இல்லாது எதுனா துளு தான் இல்லை. ஸோ அப்போ துளுக்கு பதில் அங்கே என்ன வரும்னா கன்னடம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின்னே சொல்லலாம். கண்ணன் காலையில் நாஸ்டா சாப்பிட்டான். கண்ணன் காலையில் நாஸ்டா சாப்பிட்டான். நாஸ்டா அப்படின்றது சிற்றுண்டி. ஓகே. அலுவலகத்தில் அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும். அனுமதி இல்லை, இசைவு. கோயிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. இது கரெக்ட். பிறமொழி சொல்லற்ற தொடர் ஆப்ஷன் சி கரெக்ட். டி பாருங்கள், பெரியவர்களிடம் மணமக்கள் ஆசீர்வாதம் பெற்றனர். ஆசீர்வாதம் இல்லை, வாழ்த்து பெற்றனர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கரிகாலன் நாளை வந்தான் என்பது இடவெளு. கரிகாலன் நாளை வந்தான் என்பது இடவெளு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரியானதை கேட்டிருக்காங்க. இடவலு அப்படின்றது தவறு, காலவலு வரும். இலக்கண முறைப்படி குற்றமில்லாது பேசுவதும் எழுதுவதும் வலுன்னு சொல்கிறோம். இது வலு இல்லை, வலா. என் மாமா வந்தது என்பது பால்வலுன்னு சொல்கிறோம். இது பால்வலுல திணைவலு. மாமா அப்படின்றது திணையில் வருவாங்க, உயர்திணை. வலு 6 வகைப்படும். வலு 6ல் 7 என்னதுலாம்? பால்வலு, திணைவலு, காலவலு, இடவலு, விடைவலு, வினாவலு, மரபுவலு என 7 வகைப்படும். ஸோ இதில் அனைத்துமே தவறு தான். ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருட்பெயர் பகுபதம். இது ஈஸியாக போட்டுடலாம். பொன் கூட்டல் அண்ணன், பொன்னை உடையவன். ஓகே. இடப்பகுபதம் சென்னை போட்டுடலாம். கால பகுபதம் சித்திரையான். இது ஈஸியான கொஸ்டின் தான். சினை பகுபதம் மூக்கன், மூக்கு கூட்டலன் மூக்கன், சினை பகுபதம். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்க்கும்போது 3, 1, 4, 2. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கண்ணதாசன் படைத்தவற்றுள் கீழ்கண்டவற்றுள் சரியானது. ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி, காவியம், இயேசு காவியம் இவங்கெல்லாம் நெடுங்கவிதை அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டு. ராஜதண்டனை ஒரு நாடகம் தான், இனிய நாடகம். கரெக்டு. 1000 தீவு, அங்கையர்கண்ணி, வேலங்குடி திருவிழா புதினம். கரெக்டு. சேரமான் காதலி புதினம். கரெக்டு. அனைத்துமே சரி. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், குற்றியலுகரம் தவிர ஏனைய குற்றியலுகரங்களின் முன் வரும் வல்லினம் அல்வழி புணர்ச்சியில் மிகாது. எந்த குற்றியலுகரம்னா வல்லினத்தொடர் குற்றியலுகரம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அல்வழி புணர்ச்சினா என்னன்னு தெரியுங்களா? அல்வழி புணர்ச்சினா என்ன? அல்வழி புணர்ச்சினா இதுதான். என்னன்னா,
இங்கே பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொடரில் வந்துட்டு பால் குடம், பாலை உடைய குடம், இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு பயனும் உடன்தக்க தொகையும். பால் குடித்தான், பாலை குடித்தான், இது இரண்டாம் வேற்றுமை விரியில் வரும். இந்த மாதிரி வந்துட்டு ஓமை உறுப்பு மறைந்தோ வெளிப்படையாக வந்து ஒரு பொருளை தரும். ஸோ அது வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு அல்வழி புணர்ச்சியில் அது தேவையே இருக்காது. அது ஓம உறுப்பு வந்துட்டு மறைஞ்சோ வெளிப்பட்டோ வந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இதில் பாருங்கள், அல்வழி புணர்ச்சியில் ஓடி விழுந்தான், இதில் வந்துட்டு சொன்ன உடனே பொருள் வந்து புரிபடுது. இதை வந்து விரிச்சும் சொல்ல முடியாது. பாலை இதில் சொல்கிறேன்ல, பாலை உடைய குடம்னு சொல்கிறேன்ல, இதே மாதிரி இதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதில் பாருங்கள், பால் குடித்தான், பாலை குடித்தான்னு வந்துட்டு விரியில் சொல்கிறோம், இதில் சொல்ல முடியுமா? ஓடி விழுந்தான், முடிஞ்சிச்சு. இதில் வந்துட்டு வேற்றுமை தொகை வந்து மறைந்தோ வெளிப்பட்டோ இருக்காது. அப்படி இருக்காது தான் வந்துட்டு அல்வழி புணர்ச்சின்னு வந்து சொல்லுவாங்க. தொழிற்பெயர் உங்களுக்கே தெரியும், அல்லு தள்ளுன்னு முடிஞ்சு வந்தால் தொழிற்பெயர். வருதல் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சூடு அப்படின்றது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பண்பு பெயர் குறிப்பால் உணர்த்துது, நன்றி. வினையால் அணையும் பெயர் அகழ்வார். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர்னு பார்த்தா 4, 3, 1, 2 ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இருபொருள் தருக தலை, இது ஈஸியாக போட்டுடலாம் எல்லாரும். ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறான வளாநிலை எது? கீழ்கண்டவற்றில் தவறான வளாநிலை எது? எண் வளாநிலை. இந்த மாதிரி எண்ணில் வந்து வளாநிலைன்னு ஒன்று வந்து கிடையவே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பிறமொழி சொல் அல்லாத தமிழ் தொடர் எது? விவசாயிகள் அரசிடம் கோரிக்கை வைத்தனர். விவசாயிகள் அரசிடம் கோரிக்கை வைத்தனர், கரெக்ட் தான். பிறமொழிச்சொல் அல்லாத தமிழ் தொடர் கோரிக்கை. கோரிக்கைக்கு கரெக்டான தமிழ் சொல் என்ன அப்படின்னா வேண்டுகோள் தான். ஸோ அடுத்தது பார்க்கலாம். விவசாயிகளின் வேண்டுகோளினை நிச்சயம் அரசு நடைமுறைப்படுத்தும். அப்போ இதில் வந்து பிறமொழிச்சொல் கலக்கலையான்னு கேட்டிங்கன்னா, இதில் நிச்சயம் அப்படின்றது வந்து பிறமொழி சொல்லாக இருக்குது. நிச்சயன்றது உறுதி அப்படின்றதான் வந்துட்டு தமிழ் சொல். அப்போ இந்த தொடர்லையும் வந்துட்டு பிறமொழி சொல் வந்து கலந்துருக்கு. இது வந்து அல்லாத தமிழ் தொடர் தான் கேட்குறாங்க. பிறமொழி சொல் அல்லாத தமிழ் தொடர் தான் கேட்டிருக்காங்க. வீட்டிற்கு இன்னும் வாடகை செலுத்தவில்லை. வாடகை அப்படின்றதும் வந்துட்டு பிறமொழி சொல் தான். இதை வந்துட்டு குடிக்கூலி அப்படின்னு சொல்கிறது தான் தமிழ். குடி கூலி அப்படின்னு சொல்கிறது தான் தமிழ். இந்த ஆண்டு ஆட்சியை பிடிப்பது நாங்கள் தான், இது வந்து சரியானது. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம் என்னும் சொற்றொடர்களுள் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளது என இராஸ் பாரதியார் குறிப்பிடுகிறார். அப்படியா? இராஸ் பாரதியார் சொல்கிறாரா? இல்லை, இராஸ் பாரதியார் சொல்லலை, கால்டுவெல் சொல்கிறாரு. இது வந்துட்டு இந்த கண்டன் சொன்னது யார் அப்படின்னா கால்டுவெல். ஓகே. திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டு கொண்டு வந்தவர் குமரிலப்பட்டர். இல்லை, திராவிடம் என்னும் சொல்லை வந்துட்டு உருவாக்கியவர் வந்துட்டு குமரிலப்பட்டர். பயன்பாட்டு கொண்டு வந்தவர் வந்து கால்டுவெல். ஸோ தெலுங்கு, கோலமி, பர்ஜி ஆகியன நடு திராவிட மொழிகள். ஓகே, அது சரி. 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி வந்து தமிழ், இதுவும் சரி. ஸோ கூற்று 3, 4 மட்டும் சரி. சரியானதான் கேட்டிருக்காங்க. 3, 4 சரி. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். முப்பால் மொழிந்த முதற்பா வளர் ஒப்பார் எப்பாவலரினும் இல் எனும் யாரின் வாக்கு வள்ளுவரின் பெருமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா நல்லந்தூணர். ஆப்ஷன் பி வந்துட்டு கரெக்ட். இது வந்துட்டு 2005 புக்கில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தன்மை ஒருமை அப்படின்னா யான் வரும். தன்மை பன்மை, தன்மையிலே பன்மை, நான், நம், நாம், 4வது நாம் இருக்குது, அதுக்கு. படற்கை ஒருமை, படற்கையிலே ஒருமை தான் வரும். படற்கையிலே பன்மை தாங்கள் வரும். ஸோ இதில் ஆன்சர்னு பார்க்கும்போது வந்துட்டு 3, 4, 2, 1 ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இருபொருள் தருக நிறை
நிறைனானது நிறை. சால்பு எடை, இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின். சால்பு எடை, இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். உயிர்லப்படையில் உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 அளபெடுக்கும் போது அவற்றுக்கு இனமான குறில் எழுத்துக்கள் குறியீடாக அதன் பக்கத்தில் வரும். அவ்வாறு ஐகாரத்துக்கு டேஸும் ஔகாரத்துக்கு டேஸும் இணை எழுத்தாக வரும். இது என்ன சொல்கிறான்னு நீங்கள் அளபடை கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு புரியும். ஆவணாக்கு ஆனா இணை எழுத்தாக வரும். ஈயனாக்கு ஈனா வரும். உவனாக்கு ஊனா வரும். அப்படி பார்க்கும்போது மொத்த நெடில் எழுத்துக்கள் 7. இதில் 5 நெடில் எழுத்துக்கு இணை எழுத்து இருக்குது. இதில் ஐகாரத்துக்கும், அதாவது ஐக்கும் ஔகாரத்துக்கும் இருக்காது. ஸோ அது எதுன்னு தான் கேட்டிருக்கிறேன். புக்கில் இருக்குது. இதுக்கு கரெக்டான இணை எதுன்னா ஐகாரத்துக்கு ஈ வரும், இணை எழுத்தாக ஈ வரும். ஔகாரத்துக்கு ஊ வரும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என பாடியவர் யாருன்னா ராமலிங்கனார். மோஸ்ட்லி பாரதிதாசன் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. பட் ராமலிங்கனார் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. இயல்பு புணர்ச்சி. பொன் கூட்டல் வளையல், பொன் கூட்டல் வளையல், பொன் வளையல் இயல்பாக புணர்ந்திருக்கு. தோன்றல் புணர்ச்சி. வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம், இது தோன்றியிருக்கு. கெடுதல் புணர்ச்சி. மரம் கூட்டல் மரம் கூட்டல் வேர், இதில் இந்த இம்மு வரல, கெட்டு போயிருக்கு. அதனால் மரவேர்னு ஆயிருக்கு. திரிதல். கல் கூட்டல் கோட்டை, கல் கூட்டல் கோட்டை எப்படி வருது? கற்கோட்டைன்னு வருது, திரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக. இது ஒரு குறள் தான். சீர்கள் மாறி மாறி இருக்குது. இந்த மாதிரி டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றுன்னு கரெக்டான இணையாக இது இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செய்யுளில் இசையை நிறைக்க வரும் அளபடையே செய்யுளிசை அளபடை என்போம். செய்யுளில் இசையை நிறைக்க வந்த அளபடை செய்யுளிசை அளபடை என்போம். ஓகே. ஓசை குறையாவற்றாலும் இனிய ஓசை அளபடுத்தல இன்னிசை அளபடை என்போம். ஓசை எங்கேயாச்சும் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதை நிறைக்க வைக்கிறதுக்கு செய்யுளிசை அளபடை இருக்கும். ஓசை குறையாவிட்டாலும் இனிய ஓசைக்காக அளபடுத்தல் இன்னிசை அளபடை. பெயர் சொல் அளபடுத்து வினையச்ச பொருளில் வரும் அளபடை இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இசை நிறை அளபடை இல்லை, சொல்லிசை அளபடை. அடுத்தது பாருங்கள். சொல்லிசை அளபடைக்கு இசை நிறை அளபடை என்னும் வேறு பேரும் உண்டு. இல்லை, சொல்லிசை அளபடைக்கு இசை நிறை அளபடை என்ற பேர் இல்லை. செய்யுளிசை அளபடைக்கு தான் இசை நிறை அளபடை அப்படின்னு பேர் இருக்குது. ஏன் அப்படின்னா செய்யுளில் ஒரு சில இடத்துல ஓசை குறையும். அந்த ஓசையை நிறைக்கிறதுக்காண்டி இசை வருது. அதனால தான் செய்யுளிசை அளபடை இசையை நிறைக்க வந்ததுனால இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேராக வச்சு அழைக்கிறோம். அதனால் இசை நிறை அளபடை செய்யுளிசை அளபடை தான். சொல்லிசை அளபடையில் வராது. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3, 4 தவறு. ஆப்ஷன் பி தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் திராவிட வட திராவிட மொழிகளில் பொருந்தாதது. வட திராவிட மொழியே மொத்தம் 3 தான் இருக்குது. குருக், மால்தோ, பிராகி. பொருந்தாதது குடகு தான். ஆப்ஷன் பி ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒண்டமிழ்த்தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் முன்னேற்றம் என பாடியது யாருன்னா, இது 2005 புக்கில் இருக்குது, பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருந்திய வலுவுச்சொல்லை காண்க. சிதம்பரம் வெந்நீரில் குளித்தான். இது வெந்நீர் இப்படி எழுதணும், வெந்நீர் இந்த மாதிரி எழுதணும். ஸோ முருகன் வீட்டுக்கு வலப்பக்கமாக செல், வலது பக்கமாக செல், இது வலப்பக்கம்னு எழுதணும். அப்படி இல்லைனா தான் கரெக்டு. கவிதா தலகாணி இல்லாமல் தூங்க மாட்டாள். தலையணை, தலையணை இல்லாமல் தூங்க மாட்டாள். அருணுக்கு பிடித்த நிறம் சிவப்பு. இதுதான்
திருந்திய வலுச்சொல்னால் இதுதான். இதை வந்து சிகப்பு அப்படின்னு வந்துட்டு எழுதக்கூடாது, சிவப்பு அப்படின்னு எழுதுறது தான் வந்துட்டு கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார் தான். பாரதிதாசன். செப்புமொழி 18 உடையார் எனில் சிந்தனையால் ஒன்றுடையால் பாரதியார். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும். இது வந்து கவிமணி சொல்லியிருக்காரு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள் வந்துட்டு தாரா பாரதி கிடையாது. விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு தாரா பாரதி. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள் வந்துட்டு நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் தான் வந்துட்டு அப்படி சொல்லியிருப்பார். ஸோ இதில் ஆப்ஷன் சி 4 மட்டும் தவறு. அடுத்த கொஸ்டின். வெக்வார் கிள்ளை வீடு என்பதில் வந்துள்ள அளபடை வந்து ஒற்ற அளபடை. ஆப்ஷன் பி கரெக்டு. துணி கலர்ச்சியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடு. அப்போ இது வந்து செயற்பாட்டு வினையில் இருக்குது. இது வந்து செயற்பாட்டு வினையில் இருக்குது. ஆல் அப்படின்ற 3ஆம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. தைக்கப்படுப்பட்டதுன்னு வந்திருக்கு. இது வந்து செய்வினை தொடர் செயற்பாட்டு வினை தொடரில் இருக்குது. இதே செய்வினை தொடராக மாற்றணும் அப்படின்னா இதில் ஆப்ஷன் டீயை பாருங்கள். கலையரசி துணியை தைத்தால் 2ஆம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. ஸோ செய்வினையில் 2ஆம் வேற்றுமை உறுப்பு வரும். அதன்படி பார்க்கும்போது கலையரசி துணியை தைத்தால் என்பது கரெக்ட். ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின். தாம் என்னும் படற்கை பன்மை பெயர் வேற்றுமை உறுப்பு இருக்கும்போது டேஸ் என தெரியும். தம் என தெரியும். வந்தான் என்னும் வினைமுற்று டேஸ் என வினையால் அணையும் பெயராய் வரும். வந்தவர். வந்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாயாசம் என்பது பொருள் என்னென்னா வாயாசம் அப்படின்றது வந்துட்டு காகம். ஆப்ஷன் பி கரெக்ட். கீழ்கண்ட சொல் தவறானது எது? உயிர்மெய் குறில். குறில்னால் எத்தனை மாத்திரை? குறில் வந்துட்டு ஒரு மாத்திரை தான். இது கரெக்டு. தவறானதான் கேட்குறாங்க. ஒற்றளபடை அரை மாத்திரை. ஒற்றளபடை வந்துட்டு அரை மாத்திரை வருமா? இல்லை. ஒற்றுக்கு தான் அரை மாத்திரை. ஒற்று வந்து அளபெடுத்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மாத்திரை. அதே மாதிரி உயிர் அளபடை. உயிர் அளபடை இது வந்து 2 மாத்திரை இல்லை. உயிர் வந்து அளபெடுத்துச்சு அப்படின்னா 3 மாத்திரையாக வரும். ஸோ இதுவும் தவறு. மெய் ஆயுதம் இது வந்து அரை மாத்திரைன்னு சொல்லியிருக்கோம். இது கரெக்ட் தான். ஸோ தவறானது என்ன கேட்டிருக்காங்க? 2, 3 வந்துட்டு தவறு. ஆப்ஷன் டி தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். செய்யிலிசை அளபடை ஈரசை சீர்களாக மட்டுமே வரும். இன்னிசை அளபடை மூவசை சீர்களாக மட்டுமே வரும். சொல்லிசை அளபடை ஈ என்னும் எழுத்தில் முடிவிருக்கும். ஒற்றளபடை 10 மையெழுத்து ப்ளஸ் அக்கணா. அக்கணாமும் வந்துட்டு ஒற்றில் தான் வந்துட்டு வரும். அதை மெய்யனும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒற்றளபடை 10 மெய்யெழுத்து மற்றும் அக்கணா. இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது 3, 2, 4, 1. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். வே ராமலிங்கனார் பிறந்த ஊர் வந்துட்டு மோகனூர். அடுத்த கொஸ்டின். கன்று கூட்டல் ஆ. இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின், ஆனால் நல்ல கொஸ்டின். புக்கில் இருக்குது. கன்று கூட்டல் ஆ என்பது டேஸ் என பிரியும். கன்றா. காட்சி என்னும் தொழில் பெயர் டேஸ் என பிரியும். கான் கூட்டல் சி காட்சி. அடுத்த கொஸ்டின். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றிய கூற்றுகளில் தவறானது. ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாத கெண்டை குஞ்சே என்பது இவரின் முதல் கவிதை ஆகும். கரெக்டு. இவர் பாரதியாரிடம் முறையாக பாடம் கேட்டு பாடல் இயற்றும் ஆற்றலை படிப்படியாக வளர்த்து கொண்டாள். பாரதியாரில் பாரதிதாசன். பாரதிதாசன்ட்ட தான் வந்துட்டு முறையாக பாடம் கற்றுருப்பார். 1954ஆம் ஆண்டு படித்த பெண் எனும் திரைப்படத்துக்கு முதலாக பாடல் எழுதினால் சரி நீ மீண்டும் தோன்ற பாரதியாடா என இவரை வந்து திருவிக்கா வந்துட்டு பாராட்டியுள்ளான்னு சொல்லியிருக்காங்க. திருவிக்காவில் ஜீவானந்தம் தோழர்பா ஜீவானந்தம்.
ஸோ இதில் என்ன கேட்டிருக்கோன்னா குரல் தவறானது தான் வந்துட்டு கேட்டிருக்கோம். தவறானது பார்க்கும்போது வந்துட்டு 2ம் 4ம் தவறு. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடல் கடந்த தமிழ் சொற்களில் கிரேக்கத்தில் வழங்குவதில் தவறானவற்றை காண்க. இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் வந்துட்டு கேட்டிருக்காங்க, இப்படியும் கேட்கலாம். இதில் வந்து ஆன்சர்னு பார்க்கும்போது வந்துட்டு ஆப்ஷன் பி காவேரி கோமாரின்னு போட்டிருக்கிறது தான் வந்துட்டு தவறானது. மற்றதெல்லாம் வந்துட்டு சரிதான். இதில் காவேரி அப்படின்றது வந்து கபிரில்னு வரும், கபிரில். கோமாரி அப்படின்றதுக்கு வந்துட்டு குமரின்னு வரும், குமரி தான் வந்துட்டு கோமாரின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது வந்துட்டு புக்கில் இருக்குது, உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். இது இருக்குது பார்த்தீங்களா, அரிசி ஒரைசா, கரூர் கரோரா, காவேரி கபிரில்னு வருது, குமரி கோமாரி கிரேக்கத்தில், தொண்டி திண்டிஸ், மதுரை மதோரா, முசிறி முசிறில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். திருவள்ளுவரை படித்துப்பார் என்பது டேஸ் ஆகுபெயர். திருவள்ளுவரை படித்துப்பார் என்பது டேஸ் ஆகுபெயர்னா கருத்து ஆகுபெயர். நீங்கள் திருவள்ளுவரை படிக்க மாட்டீங்க, திருவள்ளுவரோட கருத்தை தான் படிப்பீங்க. ஸோ ஒன்றனோட இயற்பெயர் தொன்று தொட்டு அதோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது தான் வந்துட்டு ஆகுபெயர்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு திருவள்ளுவரை படித்துப்பார் அப்படின்றது வந்துட்டு திருவள்ளுவரை படிக்க மாட்டீங்க, திருவள்ளுவரோட கருத்தை தான் படிப்பீங்க. ஸோ அதனால் இது வந்து கருத்தாவாகு பெயரில் வந்து வரும். அடுத்த கொஸ்டின், சரியானவற்றை காண்க. பொருள் இடத்துக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். இல்லை, தவறு. இடம் வந்து பொருளுக்கு ஆகி வருவது தான் இடவாகு பெயர். இடம் பொருளுக்கு ஆகி வருவது தானியாகு பெயர். இல்லை, பொருள் வந்து இடத்துக்கு ஆகி வருவது வந்து தானியாகு பெயர். இது வந்து பாலை இறக்கும்போம், பாலை இறக்கு, அடுப்பில் இருக்க பாலை வந்து இறக்க சொல்லுவோம். ஸோ அப்போ நீங்கள் போயிட்டு பாலை இறக்க மாட்டீங்க, சட்டியை தான் இறக்க வைப்பீங்க. ஆனால் சொன்னால் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு பொருள் புரிஞ்சு கரெக்டாக சட்டியை போயிட்டு இறக்குறீங்க. ஆனால் இதோட உண்மையான பொருள் என்னென்னா பாலை தான் வந்துட்டு நம்ம வந்து இறக்க சொல்கிறோம். ஆனால் நீங்கள் போயிட்டு சட்டியை இறக்கி வைக்கிறீங்க. ஸோ அதனால் பொருள் வந்து இடத்துக்கு ஆகி வருவது வந்துட்டு தானியாக பெயர். இங்கே வந்து இடம் பொருளுக்கு ஆகி வருவது வந்து தானியாக பெயர்னு போட்டிருக்கு, தவறு. பாலை இறக்கு என்பது இடவாகு பெயர். பாலை இறக்கு என்பது வந்து இடவாகு பெயரில் தானியவாகு பெயர். வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது என்பது சொல்லாகு பெயர். இது சரி. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது பெயரச்ச தொடர் அல்ல? இது ஈஸியாக போட்டுடலாம். எழில் கண்ட பாம்பு, கண்ட பாம்பு பெயரச்சம் தான். அப்பா கொண்ட சினம், கொண்ட சினம் பெயரச்சம். எழில் வரைந்த படம், வரைந்த படம் பெயரச்சம். நேற்று மதியழகன் வந்தான், இதுதான் வந்துட்டு பெயரச்ச தொடர் அல்ல. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், உரார்க்கு குறுநோய் உரைப்பாய் இத்தொடரில் டேஸ் அளபடை இடம்பெற்றுள்ளது. இது வந்து செய்யுளிசை அளபடை. ஆப்ஷன் பி வந்துட்டு செய்யுளிசை அளபடை. இந்த மாதிரி வந்தாலே வந்துட்டு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அது வந்து செய்யுளிசை அளபடை. செய்யுளில் வந்துட்டு இசை குறையிற இடத்துல இசையை நிறைக்க வர்றது தான் வந்துட்டு செய்யுளிசை அளபடை. இது இசை நிறை அளபடைன்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சொற்களை முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மல்லிகை குளத்தில் பூக்கும் மல்லிகை மலர் அன்று. பூக்கும் மலர் குளத்தில் மல்லிகை அன்று. மல்லிகை மலர் பூக்கும் குளத்தில் அன்று. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது எல்லோரும் போட்டிருப்பீங்க. எயிறு என்னும் சொல் எவ்வகையில் அடங்கும்? எயிறு அப்படின்றது வந்துட்டு அதுக்கு உண்மையான பேர் பல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போது இது வந்து இந்த வார்த்தை வந்து திரிஞ்சு வந்திருக்கு. எயிறு அப்படின்றதுலேருந்து வந்து பல்லு வந்து திரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இது பெயரை குறிக்கிறதுனால வந்து இது வந்து பெயர் திரிசொல் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இசை நாவல்கள் ராமலிங்கனாரின் படைப்புகளில் வந்துட்டு எது எது கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்ததும் இசை நாவல்கள் 3, கட்டுரை 12, மொழிபெயர்ப்பு 4, புதினங்கள் 5. ஸோ 1, 2, 3, 4 சரி. ஆப்ஷன் பி கரெக்ட். கீழ்கண்டவற்றுள் வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது எது? கற்ற சிறுவன், கற்ற சிறுவன் வந்துட்டு தவறு. ஏன்னா இது வந்து பெயரச்சத்தில் இருக்குது. பெயரச்சத்தில் வந்து வல்லினம் மிகாது.
சிறிய பெண் குறிப்பு பெயரெச்சம், இதுலேயும் வந்துட்டு வல்லினம் மிகாது. தமிழ் கற்றார், தமிழ் கற்றார், இது வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு வல்லினம் மிகாது. ஏன்னா தமிழை கற்றார் அப்படின்னு இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்துருந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகுந்திருக்கும். இது தமிழ் கற்றார்னு இருக்குது, அதனால் இதில் வந்துட்டு வல்லினம் மிகாது, இரண்டாம் வேற்றுமை தொகையும் வேறு. மலர் கூட்டல் பூத்தது, இதுலேயும் வந்துட்டு வல்லினம் மிகாது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஏன் மலர் கூட்டல் பூத்ததில் வந்துட்டு வல்லினம் மிகாது அப்படின்னு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கலாம். இது வந்து எழுவாய் தொடராக இருக்குது. எழுவாய் தொடரில் வந்துட்டு வல்லினம் மிகாது. மலர் கூட்டல் பூத்தது மலர் பூத்தது அப்படின்னு தான் வருது. ஸோ எழுவாயாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு வல்லினம் மிகாது. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அனைத்தும் தவறு. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பெருஞ்சித்திரனார் பற்றிய சரியானவற்றை காண்க. அறிவியல் ஆய்வு செய்வாள், நீ அன்றாடம் செய்து பிடிப்பாய் என பாடியவர். கரெக்டு. இவரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். கரெக்டு. இவர் சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் என்னும் ஊரில் துரைசாமி குஞ்சமாலினியாருக்கு மகனாய் பிறந்தார். கரெக்டு. இவரின் கனிச்சாறு என்னும் நூல் குஞ்சுகளுக்கும் பறவைகளுக்கும் மணிமொழி மாலை என முப்பிரிவுகளாக வந்து அமைந்துள்ளது. கனிச்சாறு இல்லை, பள்ளிப்பறவை, பள்ளிப்பறவை என்னும் நூல், இது வந்துட்டு புக்கில் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு டிஎன்பிசியில் கேட்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்களா? இப்பாடல் பறவைகள் என்னும் குழந்தை பாடல் தொகுப்பில் 2ஆம் பகுதியில் இடம்பெற்ற இந்நூலில் உள்ள பாடல்கள் பலவும் தென்மொழி, தமிழ் சிட்டு ஆகிய இதழ்களில் வெளிவந்தவை. ஸோ அங்கே கனிச்சாருன்னு கொடுத்துருக்கேன், தவறு. பள்ளிப்பறவை தான் வந்துட்டு சரி. ஸோ இதில் கேட்டிருக்கிறது என்னன்னா சரியானதான் கேட்டிருக்கிறாங்க. 1, 2, 3 வந்து சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். உடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு இக்குறட்பா தொடரில் டேஸ் அளவடை வந்துள்ளது. உடுப்பதுவும் துய்ப்பதுவும் இது வந்துட்டு இன்னிசை அளபடையின் கீழே வரும். ஆப்ஷன் சி கரெக்ட். மீத்தூன் விரும்பேல் என்றவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும், அவை. அடுத்த கொஸ்டின், ஓர் அடியில் முதற் சீரிலும் 3ஆம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு மோனை எனப்படும். ஓகே. ஓரடியில் முதல் 2, 3ஆம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர துடிப்பது கூளை மோனை. 1, 2, 3. ஓகே. ஓரடியில் முதற் சீரிலும் 4ஆம் சீரிலும் முதல் சீரிலும் 4ஆம் சீரிலும் முதல் எழுத்து அளவெடுத்து நிற்க 2ஆம் எழுத்து முதல் எழுத்து அளவிற்கு முதல் எழுத்து ஒன்றி வர துடிப்பது ஒருவை மோனைன்னு சொல்லணும். இங்கே 2ஆம் எழுத்துன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு சரியானது கேட்டிருக்காங்க. 3வது வந்து தவறு. ஓர் அடியில் 4 சீர்களிலும் முதல் எழுத்து 1, 2, 3, 4 முதல் எழுத்து எடுப்பது முற்றுமுனை, இதுவும் சரி. அப்போ சரியானது வந்து 1, 2, 4 சரி. ஆப்ஷன் சி கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஆமாம், 2ஆம் வேற்றுமை தொகையில் வந்துட்டு வல்லினம் மிகாது. நிறைய எடுத்துக்காட்டுகள் வந்து பார்த்துருப்போம். 2ஆம் நூல் படி மேலே உள்ளது நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறோம். நூல் கூட்டல் படி, இதில் வந்துட்டு வல்லினம் மிகாது. அதே மாதிரி வேற்றுமை விரியில் நூலைப்படி, இதில் வல்லினம் மிகும். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். மலர்பாதம், மலர் கூட்டல் பாதம் மலர்பாதம் வல்லினம் மிகும். உண்மை தொகையில் வல்லினம், அண்ணன் தம்பி வல்லினம் மிகாது. கரெக்டு. அப்போது எல்லாமே வந்துட்டு சரியாக தான் இருக்குது. சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சரி. அடுத்த கொஸ்டின், ஒற்றளபடை, ஒற்ற அளபெடுப்பது, ஒற்றளபடை. அரங்கம் ஈஸியாக போட்டுடலாம். செய்யுளிசை அளபடை, உலா அர், 2 சீர்களாக வரும், உலா அர். இன்னிசை அளபடை, உடுப்பதுவும். சொல்லிசை அளபடை, ஈன்னு முடியும், குடு தளி ஈ. அப்போ 2, 3, 4 1 வந்து சரி. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினா அமைக்க அரசுக்கு தவறாமல் வழி செலுத்த வேண்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்? ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இது கரெக்டான வினா. கீழ்கண்டவற்றில் கண்ணதாசனுடன் தொடர்பில்லாதது எது? செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், உண்மையைச் சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிட மயங்கும், கல்விக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பர்ணர் போலும் பசுமை நிறைந்த நினைவுகளை பாடி திறந்த பறவைகளை. இதில் வந்துட்டு கண்ணதாசனுடன் பொருந்தாது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஏன்னா இதை சொன்னது சுரதா. ஓகே, அடுத்த கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் என கண்டுள்ளது? தன்வினை தொடர். ஒரு எழுவாய் வினையை தானே செய்தால் தன்வினை, பிறரை செய்ய வைத்தால் அது பிறவினை. அப்போ ஒரு எழுவாய் வினையை தானே செய்தான் பார்க்கணும். பதவியை விட்டு விலக்கப்பட்டான், யாராலேயோ அவன் விலக்கப்பட்டிருக்கான். பதவியை விட்டு நீக்கப்பட்டான், யாராலேயோ நீக்கப்பட்டிருக்கான். பதவியை விட்டு நீக்கினான், யாரோ ஒருத்தவங்க நீக்கியிருக்காங்க. பதவியை விட்டு நீங்கினான், இதுதான் கரெக்டானது. பதவியை விட்டு நீங்கினான், ஒரு எழுவாய் தானே வினையை செஞ்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். ஆதிரியான் என்பது எந்த பெயர் பகுதியின் வரும்? இது எல்லாத்துக்கும் தெரியும், கால பெயர். அடுத்த கொஸ்டின். பாவனரின் வழியை பின்பற்றி தனித்தமிழ் ஆர்வலர் யார்? பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார். ஸோ இங்கே 2005 புக்கில் இருக்குது பாருங்கள். பாவனரின் வழியை பின்பற்றிய தனித்தமிழ் ஆர்வலர் இது யாருன்னு கேட்டிங்கன்னா பெருஞ்சித்திரனார்னா. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். எங்கள் பகைவன் எங்கோ மறைந்தான், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என பாடியவர் பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக? செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. பட்டதுன்னு முடிஞ்சாலே செயற்பாட்டு வினைத்தொடர் தான், அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமற்றது என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதியாகும். சரிதான், தவறானது கேட்டிருக்காங்க. பசுவை பார்த்து என் லட்சுமி வந்துவிட்டாள் என்பது பால் வலுவமைதியாகும். அது திணை பால் வலுவமைதி இல்லை, திணை வலுவமைதியில் வரும். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வலுவமைதி. நாளை பள்ளி திறக்கப்படுமா என்னும் வினாவிற்கு என் அத்தைக்கு உடல்நலமில்லை என கூறுவது விடைவலு. ஸோ இது சரி. தவறானது கேட்டிருக்காங்க, 2, 3 தவறு. ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின். ஒரு தொகுப்பில் உள்ளவற்றை சுட்டும்போது முதன்மையானதனை மட்டும் சுட்டி அதோடு தொடர்புடைய பிறவற்றை சுட்டாத போது முதலான என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். சரி. ஒரு தொகுப்பில் உள்ளவற்றில் அனைத்தையும் சுட்டாது அதனோடு தொடர்புடைய சிலவற்றையோ பலவற்றையோ மட்டும் சுட்டும்போது முதலிய என்னும் சொல்லை பயன்படுத்துதல் வேண்டும். ஒரு தொகுப்பில் உள்ளவற்றில் அதனோடு தொடர்புடைய அனைத்தையும் முழுமையாக சுட்டும்போது ஆகிய என்னும் சொல்லை பயன்படுத்தல் வேண்டும். மேற்கண்டவற்றில் சரியானது அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ கொஸ்டினில் எங்கே இருக்குது? ஒரு தொகுப்பில் உள்ளவற்றை சுட்டும்போது முதன்மையானது மட்டும் சுட்டி அதோடு தொடர்புடைய பிறவற்றை சுட்டாம்போது முதலான என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். பாருங்கள், நாம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க திருக்குறள் முதலான அறநூல்களை கற்றல் வேண்டும். திருக்குறள் முதலான திருக்குறள், நாலடியார், நான்மணிகளி எல்லாமே படிக்கலாம். ஸோ திருக்குறள் முதலானன்னா அதை தொடர்ந்து இன்னும் சில நூல்கள் வர்றதுனால அவங்க முதலான அப்படின்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது பாருங்கள், நாம் பண்பாட்டில் சிறந்து விளங்க நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு அப்படின்னு எடுத்துக்க ஃபுல்லாக சொல்லாமல் அந்த நூல்லையே சிலவற்றை மட்டும் சொல்லிவிட்டு முதலிய என்ற சொல்லை யூஸ் பண்ணி அந்த தொடரை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு குறிப்பாக இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சிலதை மட்டும் சொல்லிவிட்டு மற்றதை சொல்லாமல் விடுற இடத்துல முதலே யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழை போற்றி வளர்த்தல். இது எல்லாமே ஒரு குறிப்பாக இயல், இசை, நாடகம் மூணுமே ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறது. அங்கே ஆகிய அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டும். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுத்த. இதில் ஆப்ஷன் பி கரெக்டு.
சாரி ஆப்ஷன் சி வந்து தலைமை பண்பு தான் கரெக்டு லீடர்ஷிப்புக்கு. அடுத்தது 66 மனம் அப்படின்றது வந்துட்டு வாசனை, வன்மை கொடை, மனம் உள்ளம், வன்மை கொடுமை. ஸோ ஆப்ஷன் ஏ 1432 கரெக்டு. உரம் என்பதன் பொருள் வந்துட்டு ஆப்ஷன் சி மார்பு, அது எல்லாத்துக்குமே தெரியும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. இந்த கொஸ்டின் ஏன் வச்சேன்னா இது வந்து புக்கிலே நான் பார்த்த வரைக்கும் இந்த இது இல்லை. ஆனால் 2024 ஏதோ ஒரு எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒஞ்சி அப்படின்றது வந்து பிறமொழி சொல், அதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா 1. நிறுத்தற்குறிகளை அறிதல் எது சரியானது? ஓ என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ அப்படின்னு கேட்டுருது. ஓ அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆச்சரியத்தை குறிக்கிற சொல். என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ அப்படின்றது கேள்வியாக கேட்குறோம். ஸோ கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. இங்கே நிறுத்தற்குறி தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அன்பல் அடினா முடிகிற தானா வரும் என்னும் நன்னூல் அடிகளில் கிருடல் பொருத்தமானது. ஆப்ஷன் ஏ கரெக்டாக வந்துட்டு ஆப்ஷன் ஏ பொருந்தியிருக்கும். மேல்வாய் பல்லின் அடியே பல்லடி, நா முடிவு நாக்கின் நுனி பொருந்துவதால். ஸோ இத்து இந்து தானா வரும். ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்டு. அடுத்த கொஸ்டின் ஒருத்தாரே ஒன்றாக வையாரே இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வினையால் அணையும் பேர். அடுத்த கொஸ்டின் ஒருவு ஒருவு 1-4 சீர்களில் வரும். மேற்கதுவாய் 1-3-4 சீர்களில் வரும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னென்னா மேற்கதுவாயில் அந்த ரெட்டது இருக்குல்ல, இதில் வந்து 2 சுழி இருக்கிறதுனால இதோட ஆன்சரில் 2 வராது. நான் படிக்கும்போது இது வந்து ஷார்ட்கட்டாக வச்சுக்கிட்டேன். ஸோ அது இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. கூளை அப்படின்றது 1-3 சீர்களில் வரும் கரெக்டு. கீழ்கதுவாய் வந்துட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். ஸோ மேல் கதுவாயில் 2 இருக்காது, கீழ்கதுவாயில் 2 இருக்கும். மேல் கதுவாயில் 3 இருக்கும், கீழ்கதுவாயில் 3 இருக்காது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஆப்ஷன் சி கரெக்ட். நீங்கள் விகற்பங்கள்லாம் வந்துட்டு சிலபஸ்லேயே கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் சிலபஸில் இது கொடுக்க மாட்டான். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கன்ஃபார்மாக இதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பான். ஸோ இதில் பாருங்கள், இந்த நட்சத்திரம் போட்டது இதெல்லாம் வந்துட்டு ஓல்டு புக்கில் அழகாக இருக்கும், பார்த்தோன்னே புரிகிற மாதிரி இருக்கும். இணைக்கு பார்த்தீங்கன்னா 1 2, பொழிப்புக்கு 1 3, ஒருவுக்கு 1 4, கூளைக்கு 1 2 3, மேற்கதுவாய் 1 3 4, கீழ்கதுவாய் 1 2 4, முற்று 1 2 3. கீழ்கண்டவற்றுள் திருந்திய வலுவு சொல்லை காண்க. அடமலை இதை என்ன சொல்லுவாங்க? அடைமலைன்னு சொல்லுவாங்க. அடைமலை. அருவாமனை அறிவாள் மனை. அவரக்காய் அவரக்காய்ன்னு சொல்லுவாங்க. அவரக்காய். ஸோ இதில் வந்துட்டு கரெக்டானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வந்துட்டு கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்றைக்கி காத்தால காப்பி குடித்தேன். காஃபி அப்படின்றதுக்கு வந்துட்டு தூய தமிழ் சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா குழம்பி நீர். தேநீர் வந்து டீ. ஸோ இதில் கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கோட்பாடு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோல் கூட்டல் பாடு. கோல் கூட்டல் பாடு ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேங்யாவும் சாங்யாவும் டானாவும் முதலடை நுனினா அன்னம் உரமுறை வருமே என்னும் நன்னூல் அடிகளில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது. பொருந்தாதது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஏன்னா மேலேயே நம்ம பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இத்து இந்துக்கு மேல்வாய்ப்பள்ளியின் அடியே நாக்கி நுனி பொருந்துகிறது. இதுதான் ஆன்சராக இருந்துச்சு. ஸோ கீழே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இத்து இந்தே வரல. ஸோ அதனால்
இதுதான் வந்துட்டு பொருந்தாதது. நாவின் நுனி நாவினது முதற் பகுதி அன்னத்தை தொடுவதால். இக்கு இங்கு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக நாக்கு வந்து முதற் பகுதியோட அன்னத்தை வந்து தொடும். இடைனா நடு அன்னம். இக்குங்களை ஆரம்பித்து அடுத்து இச்சி இஞ்சுக்கு நடுசுக்கு வந்துடும் நாக்கு. அடுத்து இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை தொடுவதால் பிறக்கும். ஓகே, அடுத்தது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளெடுத்த முன் தோன்றிய மூத்த குடி என தமிழத்தின் தொன்மையை பற்றி கூறும் நூல் வந்துட்டு புறப்பொருள் வெண்பாமாலை. கீழ்கண்டவற்றுள் எது பிறமொழிச்சொல்? கீழ்கண்டவற்றுள் எது பிறமொழிச்சொல்னா சிபாரிசு தான் வந்துட்டு பிறமொழிச்சொல். சிபாரிசுனா அதுக்கான தமிழ்ச்சொல் பரிந்துரை. பரிந்துரை. ஓகே, அடுத்த கொஸ்டின். நிகழ்கால இடைநிலை கிறுக்கின்ற தவறானது கேட்டிருக்காங்க. இது சரிதான். எதிர்கால இடைநிலை இல் அல் ஆ கிடையாது. இறந்த கால இடைநிலை இத்து இட்டு இரு கரெக்டு. எதிர்மறை இடைநிலை இப்பு இவ்வு இது தவறு. ஸோ இது ரெண்டையும் அப்படியே வந்துட்டு மாற்றி வச்சுருக்கு. ஸோ தவறானது கேட்டிருக்காங்க. கூற்று 2 மற்றும் கூற்று 4 வந்துட்டு தவறு. ஆப்ஷன் பி வந்துட்டு தவறு. அடுத்த கொஸ்டின் போடலாம். பாரதியாரே உலக கவி என அழைத்தவர் வந்து பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ கரெக்ட். கீழ்கண்டவற்றுள் மயங்கிலி சொற்கள் அறிந்து தவறானதை தேர்ந்தெடு. பறவை அப்படின்றது வந்துட்டு கடல் தான். பறவை பறக்கும் பறவை. கூறிய வால்முனை கூறிய சொல்லுதல். அறை அப்படின்றது வந்துட்டு பாதி. இந்த அறை அப்படின்றது வந்துட்டு கட்டிட பகுதி. ஸோ தவறானது கேட்டிருக்கோம், இதுதான் தவறு. எரி தீ எரி கல் இது சரிதான். ஆப்ஷன் சி வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்து பொறுத்துக சொல்லும் பொருளும். வித்து அப்படின்றது வந்துட்டு விதை. கலை வேண்டாத செடி. ஈன பெற. நிலன் நிலம். ஸோ 2 4 1 3 சரி. வித்து விதை. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் வேறு சொற்களில் தவறானதை காண்க. இது வந்துட்டு புக்கில் இருக்குது. தவறானது வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான். கொன்றான் வந்துட்டு கொன் இல்லை கொல். விற்றார்வில் செத்தான் சா. இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். செத்தான் வந்துட்டு நீங்கள் யோசிக்கலாம் என்ன வரும்னு. சேனு கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செத்தான்னா சாதான். பெற்றேன் பெரு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாழை பொறுத்துக. வாழை அப்படின்றது வந்துட்டு இளம்பெண். உலை பிடரி மயிர். விலை தயிர். வலை சுரப்புன்னை மரம். இந்த கொஸ்டின் ஆச்சுன்னா இது வந்து ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டினால் இது வந்து உள்ளே வச்சுருக்கிறேன். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 4 1 2. ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது படர்க்கை பெயர்? படர்க்கை பெயர் எது? கீழ்கண்டவற்றுள் எது படர்க்கை பெயர்? ஆப்ஷன் பி தான் அப்படின்றதான் வந்துட்டு படர்க்கை பெயர். கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்ந்தெடு. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இந்த கொஸ்டினில் வந்துட்டு ஆன்சரில் வந்து ஒரு தப்பாகி போச்சு. இதில் வந்துட்டு அனைத்துமே தவறு தான். ஸ்விட்ச் அப்படின்றது வந்து சொடுக்கி பெத்தான் கிடையாது. டீ அப்படின்றது வந்து தேநீர் குழம்பி கிடையாது. காஃபி தான் வந்துட்டு குழம்பி. சர்வர் அப்படின்றது வந்துட்டு வலைதளம் கிடையாது. வழங்கி. சர்வர் அப்படின்றது வந்துட்டு வழங்கி. வெப்சைட்டு தான் வலைதளம். பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து பேருந்து நிறுத்தமில்ல, பஸ் ஸ்டாண்டு தான் வந்துட்டு பேருந்து நிறுத்தம். பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து நடைமேடை. நடைமேடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றுள் கீழ்கதுவாய் மோனை வந்துள்ள குறள் எது? கீழ்கதுவாய்னா என்ன வரும்? 1 2 4. 1 2 4. 1 2 4. ஸோ ஆப்ஷன் சி வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3. 1 2 3 என்னது? கூளையில் வரும். கூளை முனை. இங்கே 1
3 4 மேல்கதுவாய், மேல்கதுவாயில் வரும். ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள். கற்க கா 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 முற்றுமோனை 1 2 3 4 வந்து முற்றுமோனையில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தீது என்னும் பண்பு பெயர் எவ்வாறு புரியும்? தீமை கூட்டல் தூ, தீது. வினை முற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது டேஸ் ஆகும். வினையால் அணையும் பேர். ஆப்ஷன் சி கரெக்டு. நமக்கென்றே இருப்பவளே வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம் என நிலத்தை பற்றி பாடியவர் முடியரசன். ஆப்ஷன் சி கரெக்ட். தமிழ் என்னும் சொல்லுக்கு டேஸ் என்ற பெயரும் உண்டு. ஆப்ஷன் ஏ இனிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான இணையினை காண்க. பிரதானம் முதன்மை கரெக்டு. உத்தியோகஸ்தர் அலுவலர். கஜானா கருவூலம். சமஸ்தானம் கோட்டை. சமஸ்தானம் வந்துட்டு கோட்டை வராது, அரசுன்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருள் குறித்த பல சொற்களில் தவறானது. இரக்கம் அருள் பரிவு கருணை கரெக்டு தான், தவறானது கேட்குறோம். கிளி தத்தை சுகம் கிள்ளை கரெக்டு. மலை வெற்பு சிலம்பு பொறுப்பு கரெக்டு. கதிரவன் கதிரவன் வந்து சூரியன், இது வந்துட்டு நிலவு சொல்லியிருக்கோம். திங்கள் பகலவன் இது எல்லாமே வந்துட்டு நிலவு குறிக்கிற சொல். கதிரவன் வந்துட்டு சூரியனால் ஞாயிறு அந்த மாதிரி வரும். ஸோ தவறானது பார்த்தீங்கன்னா இதுதான், ஆப்ஷன் டி தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வந்தான் என்பது வந்துட்டு வினை முற்று. வந்த பெயரச்சம். வந்து வினை அச்சம். வருதல் தொழிற்பெயர். ஸோ 3 வந்தான் 2 3 1 4. ஆப்ஷன் டி கரெக்டு. ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருந்திருக்கும். 10 11 அப்படின்றதுல வந்து ஒரு குழப்பம் இருந்திருக்கும். மெய்யெழுத்துக்கள் எண்ணிக்கை 11. ஏன் 11 சொல்கிறேன்னா 10 மெய்யெழுத்துக்கள் தான். ஆனால் அக்கனாவும் வந்துட்டு மெய்யெழுத்தாக தான் கருதப்படும். இது வந்து புக்கில் இருக்குது. அப்போ நமக்கு வரது மொத்தம் 11 மெய்யெழுத்துக்கள் வந்துட்டு வரும், அக்கனாயும் சேர்த்து. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் திருக்குறள் பற்றி சரியானவற்றை காண்க. திருவள்ளுவரின் காலம் கிபி 36ஆம் நூற்றாண்டாகும். தவறு. கிமு 31. திருப்புட்டல் குறள் திருக்குறள். இதில் திரு என்பது செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை என பல பொருட்கள் கொண்ட ஒரு சொல். அடுத்து. இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என முப்பிரிவுகளாக உள்ளன. சரி. திருக்குறளுக்கு அந்நாளிலே 10 உரை எழுதினால் அவ்வுரையில் மணக்குடையார் உரையே சிறந்தது. பரிமேலழகர் உரை தான் வந்துட்டு சிறந்தது. பரிமேலழகர் அவர் தான் வந்துட்டு அவரோட உரை தான் வந்துட்டு சிறந்தது. இதில் என்ன கேட்டிருக்கோன்னா சரியானது கேட்டிருக்காங்க. 2 3 வந்துட்டு சரி. ஆப்ஷன் சி கரெக்ட். பாந்தல் உரகம் பன்னகம் பனி என்னும் சொற்களின் பொருள் டேஸ் என்பதாகும். பாம்பு. ஆப்ஷன் டி பாம்பு. தவறான சொல்லும் பொருளும் எது? நவ்வி மான் கரெக்டு. களிறு ஆண் யானை கரெக்டு. வல் நெருக்கம் கரெக்டு. புறவு பறவை. புறவு வந்துட்டு புறா, பறவை கிடையாது. ஸோ தவறான சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தவறு. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் உள்ள வலுவு சொல்லை காண்க. தாழ்வாரம் கரெக்டு. செலவு கரெக்டு. நன்சை அதான் வந்துட்டு சரியான தமிழ் சொல், நன்சை. இங்கே வந்து நஞ்சைன்னு இருக்குது. வலுச்சொல் தான் கேட்குறாங்க, இதுதான் வலுச்சொல். தவளைக்கு வந்து கரெக்டு. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர் இதுக்கு. கீழ்கண்டவற்றில் எச்சொற்கள் பகாபதங்களாகவே வரும். ஆப்ஷன் டி இடைச்சொற்கள், உரிச்சொற்கள். அண்ணனும் தம்பியும் வந்தார்கள், அந்த ஊம்லாம் சொல்கிறேன்ல, அது வந்து இடையில் உள்ள சொற்கள், அதை நீங்கள் பிரிக்க முடியாது. அதே மாதிரி உரிச்சொற்கள் சால தவ நனி உரு, இதை வந்துட்டு நீங்கள் பிரிக்க முடியாது. ஆனால் பொருள் இருக்கும், பிரிக்க முடியாது. ஸோ காணொலி பார்த்தமைக்கு நன்றி. எல்லோரும் 2005 புக்கை ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க, அது பின்னாடி உள்ளதை பார்த்துக்கோங்க. சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் வந்துட்டு 2005 புக்கில் இருக்கோ அதை ஃபுல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து 10ஆம் டெஸ்ட் வரும், அதுலேயும் வந்துட்டு நான் 2005 10ஆம் புக்கை வந்து
அதிலேருந்து கொஸ்டின் எடுத்து வைப்பேன். நீங்கள் அதையும் ஒரு கிளான்ஸ் ஒரு பார்வை வந்துட்டு ஃபுல்லாமே வந்து சிலபஸ் வைஸாக என்னென்ன இருக்கோ அதை பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.